1901 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆர்காலஜிஸ்ட்லாம் பாபிலோனான்ற நகரத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக படையெடுக்கிறாங்க. பூமியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட தோண்ட சுமார் 282 களிமண்ணாலான ரகசிய ஆவணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா இந்த நேரம் தாங்க ஜான் வின்சென்ட் என்ற ஆராய்ச்சியாளர் காலு கீழே ஒரு பெரிய களிமண் ரகசிய தகடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதை எடுத்து படிச்ச மனுஷன் மிரண்டு போயிட்டாரு. அப்படி அதுல என்னதான் இருந்திருக்கும்? அரசன் ஹாமுராபி எழுதிய சட்டம் தாங்க அதுல இருந்துச்சு. படிச்ச ஜான் வின்சென்ட்டையே மிரள வச்சதுன்னா அப்ப அங்க வாழ்ந்த பாபிலோனா மக்களோட நிலைமை சின்ன தப்பு செய்ய கூட மக்கள் நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஆராய்ச்சியாளர்களே மிரண்டு போன 3 சட்டத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பாபிலோனா மக்கள் யாராவது திருடிட்டானுங்கன்னா ஹாமுராபி தன்னோட குளியல் அறையில அவங்கள உயிரோட தீமூட்டி கொளுத்தி அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. இதுதான் முதலாவது சட்டம். பாபிலோனா மருத்துவர் யாராவது தப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட நோயாளி டாக்டரோட கட்ட விரலை துண்டாக்குறது தான் 2வது சட்டமா இருந்திருக்கு. பாபிலோனா மக்கள் யாராவது கடன் வாங்கி கடனை திரும்ப கொடுக்கலனா கடன் வாங்கியவரோட மனைவிய 3 ஆண்டுக்கு ஹாமுராபி அரசனுக்கு அன்பளிப்பா கொடுக்கணுமா. அரசன் ஹாமுராபி இயற்றிய சட்டங்களை மதிக்காதவனை குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்பட்டு அவனை ஒரு இருட்டறையில 10 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட தசைகளை கிழிச்செடுக்கிறது தான் மிக மோசமான கடைசி சட்டமா இருந்திருக்குங்க. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகள்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொடுமையான தண்டனைகளோட ஆர்ஜினே அன்னைக்கு ஹாமுராபி எழுதி இருக்கக்கூடிய சட்டங்கள்ல இருந்து தாங்க தொடங்கி இருக்கு. Do follow for more useful videos.